தேமுதிகவுக்கு கொடுக்குற அதே சீட்டு எனக்கும் வேணும்னு இவர் இப்ப கேட்கிறார். இப்ப காங்கிரஸ் என்னெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்ததோ இந்த அழுத்தத்தெல்லாம் திமுகவுக்கு கொடுத்து நம்ம கூட சீட்டு வாங்க முடியுமா? ஏன்னா ஒண்ணுமே இல்லாத தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும் போது எங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? இதுதான் அங்க பிரச்சனை. சரி, ராஜ்யசபா சீட்டு இல்லாட்டா பரவாயில்ல, கூட அசம்பிளி சீட்டு வேணும். அப்ப இதற்காக திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இப்ப திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்ப சொல்லப்பட்ட இதே தவிர இதுல எந்த சின்சியரிட்டியும் கிடையாது. அப்போ இது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நேரத்தில் அதாவது 2012-13 வாக்குல ஒவைசின்னு நினைக்கிறேன். அப்போ வங்கதேசத்திலிருந்து இந்த மாதிரி எல்லாம் வராங்களே, அது நேச்சுரல் தான். அவங்க இந்த நாட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவங்கள நம்ம ஜம்மு பகுதியில் பெங்கால் ஓவர்ஃப்ளோ ஆகுது, ஜம்மு பக்கத்தில் அவங்கள நம்ம குடியமர்த்துறோம். அதுக்கடுத்தது ஆப்வியஸாக அவங்க தமிழ்நாட்டுக்கு தானே போகணும்னு அந்த நேரத்தில் பேட்டி கொடுத்தாரு. ஏன் வாட்ச் பண்ணுறீங்க? இதனால நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ வரக்கூடாதுன்னு வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா போலீசிங் எவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஸோ போலீசிங் ஏதோ இந்த நம்ம தெருல இந்த அசோக் நகரில் இங்கே இந்த செயின் அடிக்க போகிற இடத்துல வீக்காக இருக்குங்கிறது கூட நம்ம சாதாரணமாக விட்டுறலாம். சரி, ஏதாவது லேப்ஸாக இருக்கலாம். இது திராவிடம் செய்தது. இப்போ இந்த த்ரிஷா விவகாரத்தில் இவங்க என்ன செய்யறாங்க? அதை எதை செய்துட்டு இருக்காங்க? அவன் வீடியோ வந்துச்சு, அந்த பொண்ணு சின்ன குழந்தைய அதுகள்லாம் பேசுது. நான் விஜய் கூட நான் போனாலும் போவேன், ஏன் என்னை பற்றி கேட்கும்? யோசிச்சு பாருங்க, அவங்க பெற்றோர்கள்லாம் எந்த அளவு வேதனை போடுவாங்க. அந்த பொண்ணுகளுக்கு அந்த ஒரு இது இருக்கா? சரி, இப்போ இதில் நிறைய கல்யாணம் ஆன சில பொண்களும் இதெல்லாம் பேசுகிறாங்க இந்த சோஷியல் மீடியாவில். அவர் எப்படி இருந்தா என்ன போட்டுமே. சரி, இப்போ அதே மாதிரி உன் வீட்டுக்காரன் போனால் நீ இதே வசனம் நீ சொல்லுவியா? எப்படி நாடு முழுவதும் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டு, ஒரு ட்ரெயின்ட் அண்ட் என்ட்ரென்ச்ட் ஒரு மிலிட்டன்ட் ஃபோர்ஸ் தயாராகி இருக்கிறது இங்கே கூடியதை நம்ம பார்க்கணும். அதனால ஏதோ நீங்கள் பார்டரில் மட்டும் நமக்கு பாதுகாப்பை உறுதி செய்தால் போதாது. இந்த மாதிரி நாட்டுக்குள்ள கலவரம் செய்வதற்கு தயார் நிலையிலும் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிஏஏ வச்சு அப்போ தான் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்த நேரத்தில் கலவரம் நடந்தது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: சட்டம் ஒழுங்கு மீது ஸ்டாலின் கவனம் கொடுப்பாரா? திருமாவளவன் கேள்வி. சென்னையில் போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் 2 பங்களாதேசிகள் கைது. கும்மிடிப்பூண்டி இலங்கை அகதிகள் முகாமில் இலங்கை தமிழர் கொலை பின்னணியை என்ஐஏ விசாரிக்குமா? ஆந்திராவின் என்டிஏ முதல்வர் சந்திரபாபு செயல்படுத்தும் திட்டங்களை காப்பியடித்த தாவேக்க விஜய். மத்திய பிரதேசத்தில் ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் உள்ள மலையில் முஸ்லிம் இளைஞர்கள் பீரங்கி வெடித்து ரீல்ஸ். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. திருமாவளவன் திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் சட்டம் ஒழுங்குல கொஞ்சம் அதிக கவனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசியிருக்கார். அவர் எதை வச்சு இப்ப அதை பத்தி சொல்றாரு அப்படின்னா, இப்ப நாங்குநேரியில நடந்தது போன்று அதே போலவே சிவகங்கை இடைக்காட்டு புதூர்லயும் இன்னைக்கு அதே போல நடந்திருக்கு. அதே போல இன்னைக்கு இவ்வளவு பேர் அங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கொடூரமாக வெட்டி. அப்ப சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த சட்டம் ஒழுங்குல அவர் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கா அப்படின்னு கேட்டா, இது வரைக்கும் அரசியல் பின்னணி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனா ஜாதி பின்னணி என்பது இதன் பின்னாடி இருக்கிறது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து வரும் பொழுது அது சமூக பதட்டத்தை ஏற்படுத்தும், வன்முறையாக மாறுவதற்கும் இதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால முதல்வர் இதுக்கு உடனடியாக கொஞ்சம் தனி கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இது 2-3 ஆங்கிள் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். முதல்ல திருமாவளவன் இப்போ ரொம்ப நாள் கழிஞ்சு சொல்லியிருக்காரு என்னென்னா, இந்த மாதிரி சம்பவத்துக்கு நம்ம பார்க்கணும், ஜாதி பின்னணி இருக்கு, ஆனால் அரசியல் பின்னணி இருக்கா தெரியலன்னு. அதே நேரத்தில் நாங்குநேரியில் இந்த சம்பவம் நடந்த உடனே இதன் பின்னணியில் பாஜக RSS இருக்கிறதுன்னு சொன்னது இதே திருமாவளவன். அப்போ
3 நாளைக்கு முன்னாடி நாங்குநேரியில பின்னணி இருக்குங்கிறாரு, இன்னைக்கு பின்னணி இல்லைன்னு சொல்லும்போது இந்த மாற்றத்தின் காரணம் என்ன? விஷயம் வேற ஒண்ணு இல்லைன்னா, காங்கிரஸுக்கு இவங்களுக்குள்ள சீட்டு பேரம் முடிஞ்சு போச்சு. தேமுதிகவுக்கு கொடுக்குற அதே சீட்டு எனக்கும் வேணும்னு இவர் இப்ப கேட்கிறார். இப்ப காங்கிரஸ் என்னெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்ததோ இந்த அழுத்தத்தை எல்லாம் திமுகவுக்கு கொடுத்து நம்ம கூட சீட்டு வாங்க முடியுமா? ஏன்னா ஒண்ணுமே இல்லாத தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும்போது எங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? இதான் அங்க பிரச்சனை. சரி, ராஜ்யசபா சீட்டு இல்லாட்டா பரவாயில்ல, கூட அசம்பிளி சீட்டு வேணும். அப்ப இதற்காக திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இப்ப திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்ப சொல்லப்பட்ட இதே தவிர இதுல எந்த சின்சியாரிட்டியும் கிடையாது. அப்ப அன்னைக்கு அப்ப 3 நாளைக்கு முன்னாடி இல்லாத அரசியல் பின்னணி இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சா? அதனால இது ஒரு பிளாக்மெயிலிங் டாக்டிஸ். அடுத்தது இப்ப இவருக்குள்ள நிலைமை என்ன? இப்ப இவர் எங்க போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. இப்போ இவர் இங்க இருந்து வேற விஜய் பக்கம் போயாச்சுன்னா வேற விஜய்க்குள்ள உள்ள ஓட்டு போயிடும். ஆமா, சரி, இப்ப இவரை கழட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னா பட்டியலினத்துக்குள்ள ஓட்டு ஆல்ரெடி விஜய் பக்கம் இருக்கு. பெரிய பெரும்பாலும் இப்ப அங்க உள்ள இளைஞர்கள் அந்த பக்கம் இருக்காங்க. அதனால திருமாவளவனுக்கு நான் எங்க அதிக சீட்டு கொடுக்கணுங்க கூடிய மனப்பான்மையில திமுகவும் இருக்கு. நிச்சயமாக இவர் இப்படி ஒரு ஆங்கிள் பார்த்தா திமுக அவங்களும் யோசிப்பாங்கல்ல. இப்ப இவர் முதல்ல ஜெயிச்ச தொகுதி மங்களூர். அந்த மங்களூர் பகுதியிலேயே விடுதலை சிறுத்தையில் இளைஞர்கள் விடுதலை சிறுத்தை பக்கம் இருக்கிறதையும் கூட தாவேகா பக்கம் தான் அதிகம் இருக்காங்க. ஸோ அதனால இப்ப பெரிய இன்கிரிமெண்டல் அட்வான்டேஜ் ஒன்றும் இப்போ பெரிய அட்வான்டேஜ் ஒன்றும் வந்துட போறது இல்லை திமுகவுக்கு. அதே நேரத்தில் இவர் இல்லாம போனா திமுகவுக்கு தோல்வியும் உறுதி. ஏன்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். ஏன்னா சின்ன வித்தியாசம் தான் இருக்க போகுது தேர்தலில். ஸோ அதனால திமுக இவனை கழட்டியும் விட முடியாது. சரி, உங்களுக்கு இவ்வளவு தூரம் கொடுக்கறதுக்கு இவர் ஒர்த்தும் இல்லை. ஸோ அதனால இந்த 2 பேரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 2 பேரும் யாரு முதல்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மைக்குமே இதெல்லாம் பத்தி இவ்வளவுதான். இப்போ முதல்வருக்கு இதை பத்தி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அப்ப முதல்வர் கவனம் இல்லாம கவனக்குறைவாக இருக்கிறாருங்கிறாரு அவரு. இப்ப கள்ளக்குறிச்சியில நடந்தது. கள்ளக்குறிச்சி ஜாவுக்கு முதல்வர் போகல. உடனே சாராயத்துக்கு எதிராக இவர் போய் மாநாடு நடத்துறாரு. அன்னைக்கு முதல்வருக்கு கவனக்குறைவுன்னு அன்னைக்கு பேசலையே, ஏன் பேசல? அநேகமா செத்து போனது இவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே, ஏன் அன்னைக்கு பேசல? வேங்கை வயல் பட்டியலினத்தவரே அதை கெடுத்து விட்டாம்னு சொல்லி சோழியை முடிச்சுட்டாங்க. அதுக்கு ஏன் இவர் இதுவரை பேசல? அப்ப முதல்வரின் கவனக்குறைவெல்லாம் இவருக்கு தெரியலையா? ஸோ தொடர்ந்து பட்டியலினத்தவருக்கு இதை இன்னும் கிடையாது. அந்த ஹாஸ்டல்ஸ் இருக்கு, ஹாஸ்டல்ல சோறு ஒழுங்கா கொடுக்கறது இல்லை. அப்ப அதை பத்தி இவர் பேசல. இப்ப ஓட்டுக்காக பணம் கொடுக்கறதுக்கு அது பட்டியலினத்தவருக்குள்ள ஸ்கீம்ல உள்ள பணம் அவ்வளோத்தையும் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இன்னும் பள்ளிக்கூடத்துல ஸ்காலர்ஷிப் பணம் ஒழுங்கா கொடுத்து முடியல. அப்ப இதுக்கெல்லாம் இவர் வாயே திறக்கல. இதெல்லாம் பட்டியலினம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப மட்டும் இவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா இது ஒரு பார்கெனிங் டாக்டிஸாக பார்க்கணும். 2வது, நீ பாட்டு சொல்றத சொல்லு, நான் கொடுக்கறத கொடுப்பேன், முடிஞ்சதை பாரு அப்படிங்கிறதுல திமுகவும் தெளிவாக இருக்கிறது. அதனால இது நான் சமுதாயத்தின் மீது இப்போ கூட இவருக்கு அக்கறை வரல. இப்போ கூட இதை என்னன்னா மிரட்டுவதற்காக பயன்படுத்துகிறார். 2வது, இந்த தாக்குதல்கள் இப்ப தொடர்ந்து வருது. திமுக இப்போ ஒரு ஜாதி கலவரத்தை எப்படியாவது ஏற்படுத்தணும் என்று முயல்வதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க இதுல பல தாக்குதல்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கு திமுக தொடர்பு இருப்பதாகலாம் நம்ம செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு காஸ்ட் போலரைசேஷன் வருதுன்னு வைங்க. அப்ப ஜாதி கலவரத்தை வைத்து இந்த தேர்தலை மடைமாற்றி விடலாம். இதை வச்சு இப்ப விஜய்ங்கக்கூடிய அந்த ஒரு மாயையை உடைக்கலாம். இதற்கு ஜாதி கலவரம் இப்பொழுது திமுகவுக்கு கை கொடுக்கும் என்பது திமுகவின் கணக்கு. நீங்க பாருங்க, இது முதல்ல நாங்குநேரில் நடந்தது, இப்போ அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் நடக்குது. ஊருக்கு போறான், ஊருக்கு போய் படப்படான்னு வெட்டுறான் போறான். அப்ப இது வெட்டுறது இது எதை கேட்டா நம்ம சைக்கோ மாதிரி அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஒத்தம் செய்யலாம். இதுனா பல இடத்துல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கு பின்னணியில இந்த மாதிரியான சதியை திமுக அரங்கேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இது தோன்றுகிறது. இப்ப பாருங்க, இப்போ
பெரிய டாக்டர் இருக்கார், டாக்டர் ராம்தாஸ். இவ அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில வந்துட்டார். இப்ப விஜய் பக்கம் வந்து அவர் டாக்டர் போனா அவர் ஏத்துக்க மாட்டாங்க விஜய் பக்கம். ஏன்னா இப்ப ராம்தாஸ் அங்க போயாச்சுன்னா விஜயோட கோர் சப்போர்ட் பேஸே என்னவா இருக்கு அப்படின்னா பட்டியலின சமுதாயமா இருக்கு. இப்ப ராம்தாஸ் உள்ள வந்தாச்சுன்னா இந்த பட்டியலின சமுதாயத்தை கிளீனா வந்து தம்பக்கம் கொண்டு வருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் வேலை செய்யும். திமுக தெரிஞ்சு வாயை திறக்காம இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போயாச்சுன்னா அந்த பக்கத்துல இங்க தள்ளிட்டு வந்துடலாமேன்னு. அப்படி ஒரு சம்பவம் ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏன் நம்ம அதிக சீட்டு வந்து திருமாவளவனுக்கு கொடுக்கணும்? திமுக எப்படியும் கணக்கு போடும்ல. கண்டிப்பாக. அதனால இந்த ஜாதி அரசியல், இதுக்கு பின்னாடி ஒரு ஜாதி கலவரம், இந்த மாதிரி பல கணக்குகள் இந்த தேர்தலுக்கு பின்னாடி இருக்கு, இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களுக்குள்ள அரசியலுக்காக அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட வேண்டுமா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஜாதியை ஒழிக்க போறோம்னு சொல்லிவிட்டு உங்க ஆளுக்கு தானே மேக்சிமம் ஜாதி பிரச்சனையே தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. அப்போ உனக்கு தேவை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜாதியை ஒழிக்கணும். உனக்கு இன்னொரு தேவை வரும்போது ஜாதியை வச்சே கலவரம் பண்ணணும். எவ்வளவு ஒரு ஈன பிழைப்பு. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா, கவனம் செலுத்தாமல், அதாவது இன்று ஸ்டாலின் உள்துறையை கையாளுவதில் லாயக்கற்றவர் அப்படிங்கக்கூடிய அந்த அண்டர்லைனிங் மெசேஜ் நான் திருமாவளவனுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்ல பாக்குறேன். இதைத்தான் நம்மளும் காலங்காலமா சொல்லிக்கிட்டு வரோம். ஸோ இந்த அழுத்தம் இல்லைன்னா இப்போ நடக்கிற மாதிரி இந்த கலவரங்கள்லாம் தொடர்ந்து இல்லை வேற ஏதாவது வந்தாச்சுன்னா இதுல ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படின்னு திமுக பாக்குற மாதிரி திருமாவளவனும் இதுல கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் என்னன்னா, இரண்டும் திமுகவாகட்டும் சரி திருமாவளவனாகட்டும் சரி, இது இரண்டும் பிணம் தின்னி கழுகுகள். இது மட்டும் இதுல ரொம்ப உறுதியாக நமக்கு தெரிகிறது. சென்னை 1000 விளக்கு பகுதியில வங்கதேசத்தை சேர்ந்த முகமது ஹாரூன் மாய், வலியுல்லா கான் போன்றவரை கைது செய்திருக்கிறார்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து 1999 திரிபுரால இருக்கக்கூடிய ஷிப்பூர் கிராமத்தினுடைய ஸ்ரீ மந்தேபுரி அப்படிங்கிற எல்லையிலிருந்து இந்தியாவுக்குள்ள அவர் நுழைஞ்சிருக்கார், அந்த முகமது ஹாரூன் மாய் என்பவர். அதுக்கப்புறம் 1999 இருந்து 2008 வரைக்கும் வங்கதேசத்துக்கு சட்டவிரோதமாக பலமுறை சென்று வந்துள்ளாராம். இதை தவிர 2022 இவர் வந்து ஒரு பிரியாணி கடை, 1000 விளக்கு பகுதியில் ஒரு பிரியாணி கடையில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அங்கே வேலைக்கு சேர்ந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொந்தமாகவே வந்து ஒரு பிரியாணி கடையை இப்போ நடத்தி வரக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். எல்லாமே போலி ஆவணங்களை வைத்துக்கொண்டு, போலி பாஸ்போர்ட், ஆதார், பேன் எல்லாத்தையுமே அவர் வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இவருடைய உறவினர் வலியுல்லா கானை இதே போல எப்படி இவர் திரிபுரா வழியா வந்தாரோ, அந்த எல்லையை பயன்படுத்தி வந்தாரோ, அதே எல்லையை பயன்படுத்தி வந்து அவரையும் வந்து இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இவருக்கும் எல்லாமே இவர் வந்து போலியாக தான் வாங்கி எல்லாம் பெற்று இருக்கிறார்கள். இவரை தான் இப்ப மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இவரை குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. போலி பாஸ்போர்ட் பெற்று அதன் மூலமாக இப்ப வங்கதேசம் சென்று வந்ததற்காக, அதாவது பலமுறை சென்று வந்திருக்கிறார். அதுதான் முக்கியம். பலமுறை வங்கதேசத்துக்கு சென்று, நம்ம இங்க இருந்து எப்படி வண்டலூர் சூக்கு போயிட்டு வர்ற மாதிரி அவரு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதான் குற்றச்சாட்டு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிஏஏ சட்டம் திருத்தம் என்பது ஏன் அவசியம்? இந்த நாட்டின் எல்லைகள்லாம் ஏன் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும்? அதனால வரக்கூடிய அகதிகள் எல்லாம் வரவேற்க வேண்டும்னு சொல்லக்கூடியது எவ்வளவு அபத்தமானது, ஆபத்தானது. இதெல்லாம் இந்த கேஸ் நமக்கு வந்து காட்டுகிறது. இல்லை இன்னொரு விஷயத்தை எதை கவனிக்கணும் அப்படின்னா, இதே மாதிரி தான் ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிவிட்டாருன்னு சொல்லி திருப்பூர்ல நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டுமே இப்படி எக்கச்சக்க நபர்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே திருப்பூர்ல ஒரு 6 பேரை வந்து கைது பண்ணாங்க. எதுக்கு கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, லஷ்கர்-இ தொய்பா அமைப்புடன் தொடர்புடைய சில போஸ்டர்களை டெல்லியில ஒட்டினதுக்காக திருப்பூர்ல வந்து கைது செய்துட்டு போனாங்க. திருப்பூர்ல கைது செய்துட்டு போனதுல 5 பேருக்கு இருந்தது வந்து ஆவணங்கள் போலி. ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஒரிஜினல் ஆவணம் இருந்ததுங்கக்கூடிய செய்தியும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நேரத்தில், அதாவது 2012-13 வாக்குல ஒவைசின்னு நினைக்கிறேன், அப்போ வங்கதேசத்திலிருந்து இந்த மாதிரி எல்லாம் வர்றாங்களே, அது நேச்சுரல் தான். அவங்க இந்த நாட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம ஜம்மு பகுதியில், பெங்கால் ஓவர்ஃப்ளோ ஆகுது, ஜம்மு பக்கத்தில் அவங்கள வந்து நம்ம குடியமர்த்துறோம்.
அதுக்கடுத்தது ஆப்வியஸா அவங்க தமிழ்நாட்டுக்கு தானே போகணும்னு அந்த நேரத்துல பேட்டி கொடுத்தாரு. அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு பெரிய, அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, அவர் வந்து ஒரு ஆர்மியில இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், பெரிய பெரிய டிவிக்களுக்கெல்லாம் பேட்டிக்கு வருவார். நான் அவர் ஒரு முறை ஒரு இடத்துல சந்திக்கும் போது அவர் சொன்னார், இல்லை நேச்சுரல், அங்கே பாப்புலேஷன் கூடிச்சு, அதனால இங்கே வராங்க. இந்த பிரச்சனை காரணம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள்லாம் குழந்தை பெற்று போட மாட்டேங்கிறாங்க, அதனால வாண்ட் ஆஃப் லேபர் இருக்கு, அங்கே வந்து எக்ஸசிவ் பாப்புலேஷன், அதனால தான் வருது, இதில் பிளான்டு செட்டில்மெண்ட் எதுவும் கிடையாது. ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்குள்ள செக்யூரிட்டியை பற்றிய சில ஆலோசனை விஷயங்களை வழங்குவதில் அவர் இருக்கிறார். எப்படி இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இந்த அளவு ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி அனலைஸ் பண்ண தெரியாமல், அதை கேட்கறதுக்குள்ள பொறுமை கூட இல்லாத ஒரு நபர். இவங்களெல்லாம் நம்ம வந்து இன்னும் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்கிறது எனக்கு உண்மைக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அப்ப யார் அந்த ஒரு தலைவர் என்று சொல்ல முடியுமான்னு என்கிட்ட கேட்டார். அவர்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ நான் ஒரு பேரை சொல்லி, நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் கரெக்டா சொல்லுவாருன்னு. அதாவது ஒரு முஸ்லீம் அமைப்புல ஒரு முக்கியமான ஆளை, அவருக்கு உடனே அவர் பதில் சொல்லலை, தெரிஞ்சா தானே சொல்லுவாரு. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டோட செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இது ஒரு திட்டமிட்ட ஒரு குடியேற்றம். இந்த குடியேற்றத்துக்கு பின்னணியில வேற நாசகார சக்திகள் இருக்கின்றன, ஒரு பெரிய திட்டமும் இருக்கிறது, ஒரு சதி திட்டமும் இதன் பின்னாடி இருக்கு. இதை நம்ம பல முறை பல ஆதாரங்களோட நம்ம ஸ்ரீ டிவிலையும் சொல்லியிருக்கோம், அதை தவிர வெளியிலையும் சொல்லியிருக்கோம். ஆனால் இதுவரை இந்த இதுக்குள்ள அபாயத்தை இந்த அரசு புரிந்து கொள்ளவில்லைங்கக்கூடியது உண்மைக்குமே வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது. இப்போ கூட இப்போ நம்ம சமீபத்தில் நான் இடையில வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ என்ன அப்படின்னா, லேண்ட் பார்டர்ஸ் வித் பாகிஸ்தான் எல்லாம் சீல் பண்ணிட்டாங்க. இப்போ இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடல் வழி இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எதை வச்சு பார்க்கணும்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, பாம்பன் பகுதியில் இன்னைக்கு நம்ம ராமநாதபுரத்தில் 2 துலுக்க பயிலோட பிடிச்சிருக்கானுங்க. என்னடான்னா, இங்கேருந்து போதையை கொண்டு சிலோனுக்கு போவதுக்கு எத்தனையோ கோடி ரூபாயில் இருக்கக்கூடிய மெத்தாபெட்டமைன் இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வந்து பிடிபட்டு இருக்கு. எல்லாம் நல்ல ரிச் போதை ஐட்டங்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்தி வருது. ஸோ இப்போ ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்குள்ள இந்த இன்புட், இப்போ வெளிநாட்டுக்காரன் இவனுக்கு உள்ள வருது. ஏற்கனவே டெல்லியில வந்து எல்இடிக்கு இந்த பங்களாதேஷுக்குள்ள ஆதரவு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ துபாயில எல்லாம் பெரும் தாக்குதல்கள் நடக்க தொடங்கியாச்சு. இப்போ தாக்குதல் நடக்க தொடங்கியாச்சுன்னா, ஏற்கனவே இவங்களுக்குள்ள அசட் அவ்வளோ அங்கதான் சேர்த்து வச்சிருக்கானுவ. இந்த தாவூதோ இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மாஃபியா எல்லாம். சரி, இப்போ அங்கே அவன் அட்டாக் பண்ணும் போகக்கூடிய நேரத்தில் இப்போ அவன் அடுத்தது எல்லாத்தையும் எங்கேயாவது இப்போ மூவ் பண்ணிக்கு தான் கொண்டு வரணும். ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல இப்போ என்னைக்கு எந்த இடம் எரியும்னு தெரியாது. அப்போ இவன் திருப்பி கொண்டு வரணும்னு சொன்னான்னா, இப்போ அவன் இங்க இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே திருப்பூர்ல பிடிச்ச பங்களாதேஷிஸ் எல்லாம் டைரக்டா பாகிஸ்தான்காரன் அங்கிருந்து அவனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கூடிய செய்தியை நம்ம பார்த்தோம். அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் எப்படி இனி அடுத்தது வந்து இங்க வரப்போறான்? ஏற்கனவே இங்க ட்ரக்கை பத்தி கேட்கவே வேண்டாம், ஆளுங்கட்சியின் ஆசையுடன் அர்ப்பணிப்புடன் நடக்கக்கூடிய தொழிலாய் போச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்ட்லயும் நம்ம இன்னைக்கு ஸ்ரீலங்கா இந்த பார்டர்ல நடக்கக்கூடிய இதையும் வச்சு பார்க்கணும். அப்போ இது ஏதோ ஒரு பிரியாணி கடை நடத்தினான் பிடிச்சான் போனாங்க இல்லை இந்த கேஸ். இது ஒரு பெரிய ஒரு சதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய டெமோகிராபிக் டிவிடெண்ட், இந்த டிவிடெண்டை ஒழிப்பதற்காக ஒன்று சோசியல் மீடியா, அதாவது இதில் ஆட்டம் பாட்டம் கேளிக்கை அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லைன்னா செக்ஸு ஃப்ராடு, இதெல்லாம் ஒன்று. இன்னொன்று வந்து போதை. இதை ரெண்டையும் நம்ம நாட்டுக்குள்ள பம்ப் பண்ணுறதுக்கு பல அந்நிய சக்திகள் வேலை செய்கிறது அப்படிங்கக்கூடியது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதே வேலையை ஆரம்பிச்சாங்க நேபாளில். ஆனால் அதை எப்படி கடைசியா ஜென் ஜி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு அதை மாத்தினாங்கன்னு நம்ம பார்த்தோம், சோசியல் மீடியா பேன் பண்ண உடனேயே. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எதற்காக இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு. இப்போ கூட இப்போ வந்து கர்நாடகாவும் ஆந்திராவும் இப்போ வந்து 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை தடை செய்ய வேண்டுங்கிற மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு அரசாங்கங்களும் இந்த விஷயத்தை யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பெரிய ஒரு பிசினஸ் கான்க்ளேவ் நடக்குது. அதுல தமிழ்நாட்டின் உதயநிதி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேமிங் சாஃப்ட்வேருக்காக வேண்டி நாங்க வந்து உதவி செய்ய போகிறோம்னு இவங்க அறிவிக்கிறாங்க. ஸோ எந்த அளவு வந்து ஒண்ணு அதுல கமிஷன் கிடைக்கிறதுக்காக சொல்றாங்களா, இல்லைன்னா இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த நாட்டை நாசப்படுத்தக்கூடிய அந்நிய சக்திகளுக்காக நாங்கள் இதை செய்கிறோம் என்னக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? எனக்கு என்னன்னு புரியல. சரி இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து போலீஸுக்கு வந்து டெபுட்டி சிஎம்க்கு பிரீஃப் பண்ண மாட்டாங்களான்னு நம்ம நினைக்கலாம். டேவிட்சன் தேவாசீர்வாதம் அங்க இருந்தாரு, அவர் எங்க போய் பிரீஃப் பண்ண போறாரு? ஏன்னா அவர் வந்து யூனிஃபார்முக்கு துரோகம் பண்ணவர். அதனால நம்ம அவர்கிட்ட இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கறதுங்கக்கூடியது வாய்ப்பு இல்லாத விஷயம். ஸோ அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டியில இந்த மாதிரி பல முறை போயிட்டு வந்தா வேற ஆளுகளையும் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா, இவங்க இந்த பிசினஸ் நடத்துறது என்பது அவன் வயிற்று பிழைப்புக்காகவா, இல்லைன்னா வேற என்னென்ன விஷயங்களுக்காக இவன் செய்கிறான்? இந்த ஒரு பார்வை நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சிஸுக்கு இருக்கா, இல்ல இருந்தும் இவங்க நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்களா? நமக்கு இது புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இப்படி 2 பேர் பிடிபட்டிருக்கிறதுங்கக்கூடியது இது இட்ஸ் ரியல் அலாரம் பெல் ஃபார் த கண்ட்ரி. கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் முகாம்ல ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அதுக்காக இப்ப 6 பேரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அவர் பேர் வந்து சிவகுமார் அலைஸ் கண்ணா என்று சொல்லப்படுகிறது. அந்த கேம்பினுடைய சேர்மனாக அவர் இருந்தார் அப்படி என்று சொல்லப்படுகிறது. நேற்று அந்த கேம்புக்குள்ளார அவர் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது, ஒரு 3 பேரோடு நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து மாதிரி சரமாரியாக வெட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அயன் ராடு யூஸ் பண்ணி அவரை அடித்திருக்கிறார்கள்னு. அந்த கேம்ப்ல கிட்டத்தட்ட ஒரு 3000 மக்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க அந்த இடத்துல இது போன்ற ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. இதை ஒரு சாதாரண கொலையாக தான் பார்க்கப்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஏன்னா மீடியாவில் நம்ம பார்க்குறோம், முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம், ஏன்னா இவர் ஏதோ வீடு அலாட்மெண்ட்ல ஏதோ பஞ்சாயத்து வந்தது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தான் நான் தொடர்ந்து பேப்பர்ல பார்க்குறேன். ஆனா இது சரி, அப்படியே இருந்தால் கூட சில முக்கியமான கேள்விகள் இந்த இடத்துல வருது. பொதுவாக நீங்க வந்து இந்த சிறப்பு முகாம்கள் இருக்கு, இந்த சிறப்பு முகாம்கள்லாம் முகாமுக்குன்னு ஒரு தாசில்தார் இருப்பார், அந்த முகாமுக்குன்னு ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பாங்க. நீங்க முகாமை விட்டு வெளியில போனோம் வரணும் அப்படின்னு சொன்னா கூட நீங்க அங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் போக முடியும். ஸோ இப்படி ஒரு சிஸ்டம் உள்ளது அந்த முகாம். அப்ப பலகாலமாக இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, இந்த முகாம்ல இருக்கக்கூடிய தாசில்தார், அந்த முகாம்ல இருக்கக்கூடிய கியூ பிரான்ச் போலீஸ் இருப்பாங்க இந்த மாதிரியான முகாம்கள்ல. அப்ப அவங்களுக்கு இவ்வளவு நாள் இது எப்படி தெரியாம இருந்திருக்கும்? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சரி அவங்களுக்கு அப்படியே தெரியாம இருந்தாச்சுன்னா கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்க நடக்கணும் அப்படின்னா செய்யறவனுக்கு இந்த சிஸ்டத்துக்கு மேல எந்த அளவு நம்பிக்கை இருக்கணும்? இங்க என்ன வேணாலும் வந்து பண்ணலாம் ஐயா. கரெக்ட். அப்போ ஏன் இந்த சிஸ்டம் வச்சிருக்காங்க? வெளிநாட்டுக்காரன் இங்க வந்து தங்குறான், இவன் வெளியில கீழே போயிட்டு வர்றதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இதெல்லாம் கணக்கு பண்ணி தானே ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே வேலை செய்யல இருக்கு. நிச்சயமாக. அப்போ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான் இவனை, நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முகாம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்க, அவங்களோட மூவ்மெண்ட் அவ்வளோத்தையும் நீங்க வாட்ச் பண்றீங்க. ஏன் வாட்ச் பண்றீங்க? இதனால நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ வரக்கூடாதுன்னு வாட்ச் பண்றீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா போலீசிங் எவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஸோ போலீசிங் வந்து ஏதோ இந்த நம்ம தெருல இந்த அசோக் நகர்ல இங்க இந்த செயின் அடிக்க போற இடத்துல வீக்கா இருக்குங்கிறது கூட நம்ம சாதாரணமா விட்டுறலாம். சரி, ஏதாவது லேப்ஸா இருக்கலாம், இல்லைன்னா மூ யாராவது வந்திருந்தாச்சுன்னா, இல்லைன்னா யாராவது சார் வந்திருந்தான்னா அவங்களுக்காக வேண்டி அந்த டிவிஷன்ல இருக்கிற 50 போலீஸ்காரங்களும் பாதுகாப்புக்கு செல்யூட் அடிக்க கூட்டு போயிடுறது. மிச்சம் இருக்கிறவங்க 10 பேரை வச்சுதான் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நாங்க என்ன சார் பண்ணுவோம்னு போலீஸ்காரங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க ஏதாவது நடக்குது அப்படின்னா கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஏங்க இதே ஒரு ஹை செக்யூர் ஜோன். அப்ப அந்த ஹைலி செக்யூர்டு ஜோன்ல இந்த மாதிரியான களங்கம் விளைவிக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது வந்து
சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு குற்றமாக நான் பார்க்கல. இந்த விசாரணை என்பது அந்த மட்டத்திலும் இது நடத்தப்பட வேண்டும். இப்ப பாருங்க, ஏற்கனவே அங்க இலங்கையில 2 ட்ரக் மாஃபியாவுக்கு இடையில மாறி 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 வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான். இந்த வெட்டி கொண்டுகிட்டு இருக்கக்கூடியதுக்கு எல்லாம் எங்கடான்னு சொன்னோம்னா திருச்சியில இருக்க கேம்ப்ல இருக்கிறவங்க மேலதான் பாதி பேருக்கு மேல கேஸ் வருது. இப்போ ஒருத்தர் ஜெயில இருக்கா அப்படியா, அந்த எதிர் கேங்கல், இங்க இருக்கிறவனுக்கு எதிர் கேங்க, அவன் வெளியில வந்து அவனை வெட்டி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இதே மாதிரி ஒரு சிறப்பு முகாம். இப்ப இவன் புழல்ல இருக்கான். இப்ப புழல்ல இருக்கிறவன் நீங்க திருப்பி இங்க வச்சானே அவனை வெட்டி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா அதன் தலைவரே இப்ப போட்டு தள்ளுறான். அப்போ நம்மோட இன்னொரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, இவ்வளவு ஒரு கவனக்குறைவான என்ன செக்யூரிட்டி நியாயமாக இருக்கணுமோ அது இல்லாம இருக்கு இந்த முகாம்கள்லாம். ஏன்னா நீங்க கண்காணிக்கணும், ஒவ்வொருத்தனையும் நீங்க கண்காணிச்சாகணும். கண்டிப்பா. எப்படி இருக்குது இதே மாதிரி திருச்சி முகாம்ல இருக்கிறனால அங்கிருந்து இன்டர்நேஷனல் ட்ரக் அங்க ட்ரேடே அதை மையப்படுத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்க சிலோன்ல இருக்கிறவன் சொல்றான் அவனை கொல்றதுக்கு இங்கிருந்தான் ஆள் செட் பண்றான், இங்கிருந்து சிலோனுக்கு சரக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்றான். அப்போ ஒரு பெரிய ட்ரக் கார்ட்டலு இப்ப திருச்சியில் இருக்கக்கூடிய முகாமை மையப்படுத்தி நடந்துகிட்டு இருக்குன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முகாமுங்க இப்ப இங்க இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது. அப்போ இந்த முகாம்களை எல்லாமே நீங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்டல் நடப்பதற்காக பயன்படுத்துகிறார்களா கடத்தல்காரர்கள், அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை துணை போகிறதாங்கிற கேள்வி வருதா வரலையா? நிச்சயமாக இந்த கேள்வி காவல்துறை பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பா. இப்போ இதோடு இன்னொரு ஒரு பரிணாமத்தை பாருங்க. இந்த லட்சணத்துல ஸ்டாலின் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறார் பிரதமருக்கு. என்ன கோரிக்கை அப்படின்னா, இலங்கையிலிருந்து இந்த நாட்டில் அகதிகளா வந்தவங்களுக்கு எல்லாம் நீ சிட்டிசன்ஷிப் கொடுத்துரு. இப்ப முகாமுக்குள்ள கண்காணிப்புல இருக்கும் போதே திருச்சியிலிருந்து பெரிய ட்ரக் கார்ட்டல் நடக்குது. இங்க என்னடான்னா இது உள்ள வந்து வெட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். இவனுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுத்து நீங்க கழட்டி விட்டீங்கன்னா அதுல ஒரு எல்லாரும் அதுல மோசமெல்லாம் கிடையாது, அதுல மோசமான எலிமெண்ட்டும் இருக்காங்க. இப்ப நீ கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் கிடைக்க போகுது. கரெக்ட். அப்ப நம்ம நாட்டோட பாதுகாப்பு என்ன ஆகும்? ஆல்ரெடி இங்க ஆளு அங்கங்க ட்ரக்கை பிடிக்கும் போது பார்த்தேன் திமுக தொடர்புடையவர்கள் தான் கை செய்யப்படுகிறார்கள் வருது. ஜாஃபர் சாதிக்கில் இருந்து ஆரம்பிச்சு வரிசையா வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஆளுங்கட்சியின் இப்படி ஒரு ஆதரவும் இருந்து இப்ப இவங்களையும் நீங்க திறந்து விட்டுவிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய முகாம்கள்லயே கண்காணிக்க உங்களுக்கு போக்கு இல்லை. கண்டிப்பா. அப்புறம் இவனை வெளியில விட்டு நீங்க இங்க கண்காணிக்க போறீங்க. அதனால இந்த வழக்கு இங்கக்கூடியது ஒரு சாதாரண கொலை வழக்காக நாம் பார்க்கல. இது வந்து என்னை பொறுத்தளவுல தேசிய உள்துறை, அதாவது அகில பாரத அளவுல உள்துறை அமைச்சகம் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம நாட்டுக்குள்ள உள்நாட்டு பாதுகாப்புக்கு ஒரு பெரும் சவாலாக இதை நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரக் கார்ட்டல் இங்கிருந்து செயல்படக்கூடியதற்கு இந்த மாதிரியான லேப்சஸ் இல்லைன்னு சொன்னோம்னா டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்கானு எனக்கு தெரியல. அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த தொழில் நடக்குதா இல்லைன்னா லேப்சஸ்னால தொழில் நடக்குதான்னு நமக்கு தெரியல. இதை வந்து மத்திய புலனாய்வுத்துறை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா இது தேசிய பாதுகாப்புக்கு இது ஒரு பேர் இடராக இது அமையும்னு நான் நினைக்கிறேன். அதனால இதை நான் ஒரு தனிப்பட்ட ஒரு சிங்கிள் மர்டர், ஏதோ ஒரு மர்டர் ரிவெஞ்ச் மர்டர்னா நான் நினைக்கல. இது ஒரு கிரேட்டர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், அதோடு வெளிப்பாடாக நான் இந்த கொலையை பார்க்கிறேன். தாவேகா கட்சி இப்போ புதிதாக வந்திருக்கிறது. இப்போ எல்லாரும் தேர்தல் வாக்குறுதிகள், எலெக்ஷன் வரப்போகுது, எல்லாருக்கும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் மாதிரி விஜயும் இப்போ வந்து பல தேர்தல் வாக்குறுதிகளை கலராக கொடுத்திருக்கிறார். உடனே அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வைத்து இன்னைக்கு பலரும் வந்து இது போன்ற வாக்குறுதிகள் இது வரைக்கும் யாருமே தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்காக வீடியோக்களை வெளியிடுவதிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வாக்குறுதி திட்டங்கள் எல்லாம் இவருடைய மூளையிலிருந்து அப்படியே இவங்க கட்சியிலிருந்தே உருவாக்கப்பட்டதா, இதற்காக குழுவெல்லாம் அமைச்சிருப்பாங்கல்ல அதுல இருந்தே அது உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னா இவங்களும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடலை வைத்துதான் பயணிக்கிறார்கள் தெரியுது. ஏன்னா இவங்களும் ஒரு காப்பி பேஸ்ட்டை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே
ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பல திட்டங்கள் இன்னைக்கு இவர் அனௌன்ஸ் பண்ண அதே உள்ள திட்டங்கள் அங்க தெலுங்குல இருக்கு. இவங்க அதுக்கு தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதே அளவுக்கு அந்த திட்டங்களை வந்து இப்ப செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனா மதிப்புமிகு மகளிர் திட்டம், அதுக்கு வந்து 2500 ரூபாய் நிதியுதவின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்ற ஒரு திட்டத்தை ஆல்ரெடி வந்து அங்க சந்திரபாபு நாயுடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் காமராஜர் கல்வி உரிமை திட்டம் அப்படின்னு இவங்க ஒரு பேர் வச்சு மாணவர்கள், அனைத்து மாணவர்களுக்கும் அவங்க 15000 ரூபாய் நிதியுதவி செய்ய போவதாக சொல்கிறார்கள், பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. இதே போன்றது ஒரு திட்டத்தை அங்க ஏற்கனவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பெயர்கள் மட்டும் அங்க தெலுங்குல இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் இவங்க வந்து அன்னபூரணி திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வந்து 6 சிலிண்டர் வரை இலவசமாக தரப்படும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே மத்திய அரசும் இதை போன்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருந்தது, அதை நம்ம பார்க்குறோம். அதே போல ஆந்திராவிலையும் இதே போன்ற ஒரு திட்டம் அவர் 3 சிலிண்டர்கள் அப்படிங்கிற வகையில் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வெற்றி பயணம் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அதில் வந்து பெண்களுக்கு வந்து அனைத்து பஸ்களிலும் கட்டணமின்றி செல்லலாம் அப்படின்னு. அதாவது இப்போ இருக்கிறத வந்து அந்த லிப்ஸ்டிக் பஸ் அந்த மட்டும் இதில் எல்லா பஸ்லையுமே அவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் அங்கே இருக்கிறது. அதை தவிர இவங்க என்ன சொல்றாங்க, ராணி வேலு நாச்சியார் படை அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். அதுல வந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட பெண்கள் சாதாரண உடவில் பாதுகாப்பாக சிறப்பு படை போல அவங்க செயல்படுவாங்க பாதுகாப்பிற்காக அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் ஆல்ரெடி அங்க வந்து நடைமுறையில இருந்து கொண்டு இருக்கிறது. இவங்க 500 குழுக்களோ ஏதோ பண்ண போறோம் அதனால சொல்லியிருக்காங்க, அங்க ஆல்ரெடி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதுல இன்னும் பல திட்டங்கள் வந்து இப்ப இவங்க சொல்லியிருக்கிறது. அதே போல சந்திரபாபு நாயுடு திட்டத்தை காப்பி எடுத்த போல ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களோட திட்டத்தையும் இதுல சிலதெல்லாம் இவங்க காப்பி எடுத்திருக்கிறாங்க. இது முழுவதும் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல பரபரப்பாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்க இந்த விஜய் முதல்ல இந்த கட்சி அறிவித்து ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஆமா, அந்த மாநாட்டுல வந்து யாரெல்லாம் எங்களது முன்னோடிகள் அப்படின்னு போகும்போது ஈவேரா படத்தை காணிச்சுட்டு அவர் சாமி இல்லைன்னு சொல்றதை மட்டும் ஏத்துக்கல, பாக்கி விஷயங்கள்லாம் நாங்க அவரை ஏத்துக்கொள்கிறோம் அப்படின்னாங்க. ரைட்டா? ஆமா. இப்போ யுனெஸ்கோல இல்லாத விருது ஈவேரா இல்லாத பகுதியில் அவருக்கு கொடுத்ததாக ஒரு புருடா கேட்டீங்களா? ஆமாமா, அது திராவிட மாடல் சாதனையாச்சு. அதாவது தென்கிழக்கு ஆசியாவின் ஏதோ போட்டு கொடுத்தாங்க. அப்படி ஒரு விருதே யுனெஸ்கோல கிடையாது, அது கொடுத்தாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ராட் இல்லாம வேற எல்லா ஃப்ராடையும் நாங்க எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம். இந்த ஒண்ணுதானே நாங்க எடுத்துக்கலைன்னு, அதனால அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். பொது வெளியில, அதாவது இது ஒரு டாக்டிஸ். நீங்க ஏற்கனவே திராவிட மாடல்னு சொன்னதுனால நான் சொல்றேன். அண்ணாதுரைட்ட ஒரு பக்கம் போய் கேட்டாங்க, உங்களுக்கு சினிமாக்காரி பானுமதிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குங்கிற மாதிரி பேசுறாங்களேன்னு. உடனே அதுக்கு அண்ணாதுரை சொன்னாரா, நான் இன்னைக்கு பீச்சில் பொதுக்கூட்டம் இருக்கு, அங்க வாங்க, இதுக்கு நான் பதில் சொல்றேன்னு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாங்களாம். பத்திரிகைக்காரனுக்கு வேற வேலை இல்லை, எவன் யாரை வச்சுக்கிட்டு இருக்கான்னு ஆராய்ச்சி பண்றது இவன் வேலை. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை அது மாறாம இருக்கு. உடனே இவர்கிட்ட போய் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, என்னிடம் இப்படி கேட்டார்கள், பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமூக ஒழுக்கக்கேட்டை பொது விஷயமாக்கிறது. கருணாநிதிட்ட கேட்குறாங்க, என் மகள் கனிமொழியின் தாய் ராசாத்தி, நான் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா நான் அதை வப்பாட்டியா வச்சிருக்கேன். இதை பெருமையா சொன்ன உடனே இதுக்கு அந்த கட்சிக்காரன் 10 பேர் எவ்வளவு புச்சாலித்தனமா கலைஞர் சொல்லிட்டாரு தெரியுமா? பொது ஒழுக்கம்ங்க கூடியதை, ஏன்னா இவன் மோசம். அப்ப நீ வந்து சமுதாயம் இவன் இப்படி பண்றது தவறேன்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை நீ வந்து ஜெனரலைஸ் பண்ணிட்டேன்னா எவனும் ஒண்ணு கேள்வி கேட்க முடியாது இல்ல. இது திராவிடம் செய்தது. இப்ப இந்த திரிஷா விவகாரத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, அதேதான் செய்துட்டு இருக்காங்க. அந்த அவன் வந்து வீடியோ வந்துச்சு, அந்த பொண்ணு சின்ன குழந்தைய அதுகெல்லாம் பேசுது. நான் விஜய் கூட நான் போனாலும் போவேன், ஏன் என்னை பத்தி கேட்கும். யோசிச்சு பாருங்க, அவங்க பெற்றோர்கள்லாம் எந்த அளவு வேதனை போடுவாங்க. அந்த பொண்ணுகளுக்கு அந்த ஒரு இது இருக்கா? சரி, இப்போ இதுல நிறைய கல்யாணம் ஆன சில பொண்களும் இதெல்லாம் பேசுறாங்க இந்த சோசியல் மீடியால. அவர் எப்படி இருந்தா என்ன போட்டுமே, சரி. இப்ப அதே மாதிரி உன் வீட்டுக்காரன் போனா நீ இதே வசனம் நீ சொல்லுவியா? இப்ப சங்கீதாங்கிற நம்ம ஏதோ வழக்கு தொடர்ந்துக்கு அதுவே ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் திமுக காரன் அதை லீக் பண்ணி விட்டது.
கோர்ட்ல நடக்குது, தனிப்பட்ட ஆளுகளுக்குள்ள பிரச்சனை. அது லீக் பண்றது எந்த அளவு ஒரு அநாகரிகமான விஷயம். கண்டிப்பாக இது ஒரு பர்சனல் இஷ்யூ. சரி, அந்த பர்சனல் இஷ்யூ நீங்க லீக் பண்ணி அந்த அயோக்கியத்தனை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அவனும் உங்களை மாதிரியே சிந்திக்கிறவன், Correct. இவனும் அநாகரிகமானவன். சரி, லீக் பண்ணல, ஆமா லீக் பண்ண நீ என்ன யோக்கியமா? உங்க மந்திரிகள்ல உங்க கட்சி தலைவர்கள் எவனாவது ஒரு கொண்டாட்டியோடு இருக்கானாலும் அது ரொம்ப குறைவா இருக்கு அந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது இதெல்லாம் உங்க தலைவரே சொன்னாரு, என் மகளின் தந்தை நான். நீங்க தான் சொன்னீங்க. அப்போ அதுவும் திராவிடத்திலிருந்து காப்பி. அது எது அப்படின்னு சொன்னா பொது ஒழுக்கத்தை கெடுக்கிறது. ஏன்னா எனக்கு ஒழுக்கம் இல்லை, எனக்கு ஒழுக்கம் இல்லைங்கக்கூடியது என் குறைபாடாக இருந்ததுன்னா அதை மறைக்க என்ன பண்ணோம்? ஊர்ல எல்லாரையும் நான் விபச்சாரி ஆக்கிட்டேன்னா, ஊர்ல எல்லாரையும் நான் பொம்பளை பொறுக்கி ஆக்கிட்டேன்னா, பொம்பளை பொறுக்கித்தனத்தையும் விபச்சாரத்தையும் ஊரே நியாயம்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் என் மேல எவனும் குறை சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதுவும் திராவிடத்திலிருந்து ஒரு காப்பி அடிக்கப்பட்ட விஷயம். இப்ப இந்த விஜய்க்காக இந்த விசில் அடிச்சா கொஞ்சம் எல்லாம் போடுது இல்ல போஸ்ட். ஆமா யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க பெண்கள் நீங்கெல்லாம் அந்த போஸ்டர் போடும்போது அதெல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் பண்றதை பார்த்தா இதே மாதிரி உன் வீட்டுக்காரன் இன்னொரு ஆளை வச்சுட்டு போனா இதே நியாயம் நீ பேசுவியா? கண்டிப்பா. அப்ப இந்த ஹீரோ வர்ஷிப்ல பொது ஒழுக்கக்கேடு என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்ப நாளைக்கு தமிழ்நாடு எந்த லெவலுக்கு போகுங்கிறத நம்ம யோசிக்கணும். சோ அதனால நீங்க திட்டம் மட்டும் காப்பி இல்லை, மக்களை கெடுக்கக்கூடிய அதுவும் திராவிடத்திலிருந்து வந்திருக்கு. ஈவேராட்டிலிருந்து போலி காப்பி பேஸ்ட் மட்டும் வரல. ஏன்னா இப்ப அண்ணாதுரை எல்லாம் பல கதைகள்லாம் எழுதியிருப்பாங்க. இப்ப பைபிள்ல ஒரு கதை வரும். அதாவது ஒருத்தர், அவருக்கு 2 பொண்ணுக உண்டு. அந்த 2 பொண்ணுகளை வச்சு அவர் குழந்தையெல்லாம் பெத்து போட்டாரு. இதெல்லாம் பைபிள்ல ஒரு ஆதியாகமத்துல 19வது அதிகாரத்துல வரும். இவங்க இங்க கதை எழுதியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு அப்பா தன்னோட குழந்தையோட பிள்ளை பெத்து போட்டான்னு இவங்களும் திராவிடத்துல நாவல் எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்தவன் இருந்து காப்பி பேஸ்ட் பண்றதுங்க கூடியது காலங்காலமா. இவன் ஒண்ணும் கிடையாது. இந்த உதயசூரியன் ஒரு சின்னம் வச்சிருக்கா இல்ல, ஆமா இந்த சின்னமே இவங்களுக்கு உள்ளது கிடையாது தெரியுமா? ஆக்சுவலா ஒரு பிராமணர் ஒருத்தர் இந்த உதயசூரியன் சின்னத்துல எலெக்ஷன் திருச்சி பக்கத்துல அவருக்குள்ள சின்னத்தை தான் இவங்க பயன்படுத்தினாங்க. அந்த சின்னம் நல்லா இருக்கேன்னு அவர்கிட்ட கேட்டுவிட்டு. அதுவும் காப்பி. எதெல்லாம் காப்பி பாருங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா இவர் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது ஈவே ராமசாமி. சோ அப்ப அதை நீங்க முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா காப்பி அடிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேர்ந்துருமே. நிச்சயமா நிச்சயமா, சந்தேகமே இல்லாம வாய்ப்பு அது அப்படித்தானே ஆகணும். கரெக்ட். அதே மாதிரி நீ பாருங்க, இன்னைக்கு என்ன ஓக்கிசம்ங்கிறான். ஆமா, இந்த ஓக்கிசம்னா என்னது? எதெல்லாம் சமுதாயத்தை நெறிப்படுத்தி கொண்டு போகிறதோ அதை அவ்வளவு ஒழிக்கணும், சமுதாயத்தை தறிகட்டு ஓட விடணும். இதானே ஓக்கிசம். கண்டிப்பா. இதைத்தானே ஈவே ராமசாமி நாயக்கம் பண்ணா நம்ம ஊர்ல. கரெக்ட். ஆமா. இன்னைக்கு இப்ப விஜய் பண்றது என்ன? அதேதான். சோ அதனால நீங்க இந்த திட்டத்தை காப்பி பேஸ்ட் பண்றது இல்லாம ஏன் திட்டத்தை காப்பி பேஸ்ட் பண்றாங்க இவ்வளவு தைரியமா? ஏன்னா அடுத்த ஊர்ல எவனும் போய் பார்க்க மாட்டான், எவனும் போய் கேட்க மாட்டான். மக்கள் ஒரு மாயையில விரி பிடிச்சு இருக்கான். இவனை என்ன வேணாலும் நாம் ஏமாத்தலாம். கரெக்ட். அப்போ இதுதான் நம்ம துக்ளக்னு அதில் எடுத்த, நான் எதை சொன்னாலும் இந்த மக்கள் நம்புவார்கள்னு ஒரு டைலாக் வரும் அந்த துக்ளக் சினிமால. ஏன்னா அவர் முட்டாள்தனமான விஷயமா இருக்கேன்பா பதூதா. எதா இருந்தாலும் நான் சொன்னா மக்கள் நம்புவாங்கடா. இன்னைக்கு அந்த மாதிரி இந்த துக்ளக்கு தர்பார் நடத்தக்கூடிய பழக்கத்தை திராவிடம் கொண்டு வந்தது. அதை எல்லா விஷயத்திலையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுல பல திட்டங்கள். இப்ப ஃப்ரீ கேஸ் சிலிண்டர் கொடுத்துறவங்களுக்கெல்லாம் அந்த மினிமம் சிலிண்டர்ஸ் ஃப்ரீ, அது ஆல்ரெடி இருக்கக்கூடியது. ஏதாவது இதுல ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கா? உண்மை கிடையாது. ஒன்னாவது இருக்கா? கிடையாது. அட்லீஸ்ட் சீமானுக்காவது ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு. மாடு மேய்க்கிற திட்டம். ஆமா, கண்டிப்பா. என்னத்தையோ ஒன்னாவது இருந்தது. அது ஏதோ மாறுபட்ட சிந்தனை. அது சிந்தனையில லாஜிக் இருக்காங்கிறதெல்லாம் கேட்கப்படாது. பட் ஏதோ ஒரு ஒரிஜினாலிட்டியாவது இருந்தது. முட்டாள்தனமானாலும் ஒரிஜினாலிட்டியாவது இருந்துச்சு. இதுல எதுவுமே இல்லையே. அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டின் நாடி துடிப்பை தெளிவாக புரிந்து கொண்டு இருக்கிறது இந்த மிஷினரி கூட்டம். ஏன்னா இப்ப பாருங்க, இதுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இவ்வளவு பணம் எங்கிருந்து வருது விஜய்க்கு, விஜய் கேம்பெயினுக்கு இவ்வளவுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வருது யோசிச்சு பாருங்க. சரி, திருட்டு லாட்டரி மார்டின் அந்த லாட்டரி வியாபாரி
தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது, இதெல்லாம் பிரச்சனை வந்தது. அவர் ஒருத்தராக இருக்கார் கூட. ஆமா. அடுத்தது என்னன்னா, ஏற்கனவே இந்த கிறிஸ்துவ பின்னணியில் உள்ளவர் தான் அவருக்குள்ள எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டான். ஆமா. அதுக்கப்புறம் இன்னைக்கு நமது கிறிஸ்தவர் ஒருத்தர் முதல்வராவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பல பாதிரியார்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தெளிவாக தோணுதுன்னா, இப்ப நான் அந்த களத்துல நிறைய சுத்துறதுனால தெரியுது, நிறைய இடங்கள்ல இளைஞர்கள் இந்த எலெக்ஷன் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். அதாவது ஒரு என்ன திட்டம் எதுவும் கிடையாது, அண்ணா அப்படின்னு ஒரு இது. நான் நிறைய இளைஞர்களை பார்த்து இந்த விஷயத்த அவங்கள்ட்ட அபிப்பிராயம் கேட்கும்போது சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இதே சோசியல் மீடியாவை பேன் பண்ண உடனே ஒரு ஜென்சி ப்ரொடெஸ்ட் வந்தது. ஆமா. அப்ப ஒரு ராப் சிங்கர் இன்னைக்கு வந்து நேபாளில் ஜெயிச்சிருக்காரு. அப்ப அது பின்னணியில் இருந்து அமெரிக்கா வேலை செய்ததுங்கிறது நமக்கு தெரியும். இதை பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்ப இங்க இந்த மாதிரி ஜென்சி ஃபென்சியை கொண்டு வந்துட்டு நீங்க ஒரு சினிமாக்காரனை முன்னிறுத்துறீங்க. அங்க ஒரு ராப் சிங்கர், இங்க ஒரு சினிமாக்காரன். அப்போ இந்த என்டையர் விஜய் கேம்பெயின் பின்னணியவே நம்ம வந்து இந்த பரிணாமத்துல நம்ம வந்து யோசனை பண்ண வேண்டி இருக்கு. இந்த மாதிரி அரசியலுக்கு வரக்கூடியவங்கள்ட்ட நீங்க நேர்மை நியாயமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு, அந்த அல்டீரியர் அப்ஜெக்டிவ். அதை இவங்க நிறைவேற்றுவதற்கு இவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்வார்கள். ஜெயிச்சக்கப்புறம் அதெல்லாம் செய்யவா முடியும்? ஒன்றும் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற எலெக்ஷனே இன்னும் 2 மாசம் தள்ளி போச்சுன்னு வைங்க. இங்க சம்பளம் கொடுக்க பணம் இல்லை கவர்மெண்ட்ல. இதான் இங்க உள்ள நிலைமை. இதுக்கு இடையில இம்புட்டு ஓசி. அதே மாதிரி அதிமுக அவரு நம்ம பழனிசாமி அவரு பொம்பளைக்கு பஸ்ல போற மாதிரி நான் ஆம்பளைக்கு நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன், அது வேணா பஸ்ஸே ஃப்ரீன்னு சொல்லிட்டு போட வேண்டியது தானே. சரி, இதெல்லாம் நடக்குமா நடக்காத சாத்தியக்கூறு இருக்காங்கிறதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஆனா மக்களை எவ்வளவு அழகாக ஏமாற்றுகிறார்கள். ரெண்டாவது, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அது என் சொந்த சிந்தனை. இதனே திமுக காரன் காலங்காலமா ஸ்டிக்கர் ஓட்டுறது. உக்ரைன் மீட்புக்கு வந்து ஸ்டாலின் மீட்டுக்கிட்டு வந்தாராம். நீ இங்கிருந்து விடக்கூடிய பஸ் கும்மிடிப்பூண்டி செக் போஸ்ட்டை தாண்டறதுக்கே அங்க போக்கு கிடையாது. அந்த மாவட்டத்துக்காரன் விடாட்ட சோழி, அந்த மாநிலத்துக்காரன் விடாட்ட அங்க சோழி முடிஞ்சது. இந்த பக்கம் போயாச்சுன்னா ஹோசூர் செக் போஸ்ட்டை உன்னால அங்க தாண்ட முடியாது. இங்க போயாச்சுன்னா வாளையார் களியக்காவல செக் போஸ்ட்டை தாண்ட முடியாது. நீ உக்ரைன்ல நான் மீட்டுக்கிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு நீ ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. அப்போ நீ உக்ரைனுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் போது பக்கத்து ஆந்திரா ஸ்டிக்கரை நான் ஏன் ஒட்டப்படாதுங்கிறாரு அவரு. ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு உரிமை உனக்கு மட்டும்தான் உண்டா? உனக்கு மட்டும்தான் ஈவேரா கொடுத்தாரா? நானும் ஈவேராவை முன்மாதிரியா வச்சிருக்கேன், நானும் ஸ்டிக்கர் ஓட்டுறேன். ஸ்டிக்கரிசம். ஆமா, ஸ்டிக்கரிசத்தின் இன்னொரு வெளிப்பாடுதான் இன்னைக்கு இந்த அறிக்கைன்னு நான் பாக்குறேன். மக்கள் கொஞ்சமாவது இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். எப்படி நீங்க அடுத்த ஏமாத்துக்குள்ள மாட்டிக்க போறீங்க, இந்த அடுத்த தீக்குள்ள விழாம கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா தமிழகத்தின் எதிர்காலமும் நல்லா இருக்கும், உங்க எதிர்காலமும் நல்லா இருக்கும். மத்திய பிரதேச மாநிலத்துல ரெய்சன் மாவட்டம், அங்க 4 முஸ்லிம் இளைஞர்கள் பீரங்கியை கொண்டு வெடிக்க செய்திருக்கிறார்கள். என்ன சம்பவம்னு பார்த்தா, ஏஎஸ்ஐ பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக ரெய்சன் கோட்டை என்பது இருக்கு. அந்த கோட்டை பக்கத்துல ஒரு மலை உச்சியில போயிட்டு அவர்கள் 4 முஸ்லிம் இளைஞர்களும் அங்க நின்றுட்டு ஒரு பீரங்கியை வைத்து கொண்டு, அதற்கு முன்னாடி வந்து ஈரானுக்கு ஆதரவான கோஷங்கள் மற்றும் அல்லாஹு அக்பர் போன்ற கோஷங்கள் எல்லாம் போட்டுட்டு அந்த பீரங்கி வந்து ஊரை பார்த்து வைத்து கொண்டு அங்க வந்து வெடிக்க செய்து, அது வெடிச்ச உடனே அப்படி சந்தோஷமாக குதித்து கோஷம் இடுகிறார்கள். மேலும் அந்த வீடியோக்கள் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலாகவுமே இப்ப அங்குள்ள காவல்துறை அவர்களை கைது செய்து விசாரித்து வருகிறது. இது ஒரு நாட் ஒன் ஆஃப் இன்சிடென்ட். இந்த ஈரான் விஷயமாக பல போராட்டங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான இது அடுத்த ஒரு ஜிஹாதி யுத்தத்துக்கான அறைகூவலாக உலகம் முழுவதும் இது இருக்குங்கக்கூடிய செய்தி நான் ஏற்கனவே முன்னாடி நான் சொன்னேன். இப்போ அது இந்தியாவில் அது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதில் எதை கவனிக்கணும்னா, அந்த மலையில தான் இந்த கோட்டை. இந்த கோட்டையிலிருந்து இவன் ஊரை பார்த்து திருப்பி வச்சு இவன் வெடிச்சு அதை வந்து அவன் இதை எடுத்து போட்டிருக்கான். அது பேர் இந்த சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கான். இது என்ன அப்படின்னா, இது ஒரு சிம்பிள், ஒரு சிம்பிள்ங்கிறதையும் கூட இது என்ன அப்படின்னா ஒரு இன்விடேஷன் ஃபார் அதர்ஸ் டு டூ தி சிமிலர் திங்ஸ். நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்தியா? உடனே இதை பார்த்து இன்னும் 10 பேர் அங்கங்கே கிளம்புவான்.
இரண்டாவது, இதற்கான வெடிபொருட்கள் இவர்களுக்கு எங்க இருந்து கிடைத்தது? ஸோ இட் இஸ் ஆல்ரெடி இட் இஸ் அவைலபிள். இதைத்தான் நான் பலகாலமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் நாடு முழுவதும் வெடிபொருட்களை ஆல்ரெடி ஸ்டாக் வச்சிருக்கான். என்னைக்கு ஒரு யுத்தம் என்ற ஒரு அழைப்பு இவர்களுக்கு அதை செய் என்ற உத்தரவு என்று வருகிறதோ அதற்காக இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் அதிக பிரசங்கியா முன்னாடி பண்ணிட்டான். ஒரு தமிழ்நாட்டில் நடந்த பல அரசாங்கத்தால் சொல்லப்படக்கூடிய பெட்ரோல் வெடிகுண்டு, டீசல் இதில் வச்சு எரிச்சு விட்டான்னு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கும். இந்த ஒவ்வொரு தடவை நான் வரும்போது இதில் தீ பிடிச்சிருக்கிறத பார்த்தாலும், இதில் யூஸ் பண்ணிருக்கிற கெமிக்கல்ஸை பார்த்தாலும் இது பெட்ரோல் மாதிரி தெரியலைங்கக்கூடியதை நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நம்ம பார்த்ததுல புளியங்குடியில் அந்த அவருக்குள்ள அந்த மரப்பற்ற எழுதப்பட்டது, அதே மாதிரி இங்கே அறந்தாங்கியில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மீது நடந்த தாக்குதல், அதே மாதிரி பொள்ளாச்சி, இந்த மதுரை, இந்த மாதிரியான பகுதிகளில் ஹிந்து அமைப்பினர் மீது வீட்டில் எரியப்பட்ட பெட்ரோல் குண்டுகள், இதோட நேச்சர் பார்த்தாச்சுன்னா எனக்கு இது பெட்ரோல் குண்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் கெமிக்கலி ஆல்சோ நான் செக் பண்ணதில் எனக்கு அப்படித்தான் தெரியுது. ஸோ இப்போ இது எது செய்தி நமக்கு இது தெரிவிக்குது அப்படின்னு சொன்னா, உங்க நாட்டை, அதாவது துலுக்கர் இல்லாதவர்களை வெடிவைத்து தகர்ப்பதற்கு நாங்கள் தயார் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்காங்க. இத ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அரசாங்கம் செயல்படுமா அப்படிங்கக்கூடியது கேள்விக்குறியான விஷயம்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும்போது நம்ம சுட்டி காட்டிருக்கோம். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு பெரிய நடவடிக்கை எதுவும் எடுத்த மாதிரி தெரியல. அதனால எதுவும் நமக்கு அதே மாதிரி தான் இருக்குமோ என்ற ஒரு பயம் நமக்கு இந்த விஷயத்துல இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, இப்ப இந்த திருப்பூர்ல இந்த அரெஸ்ட் ஆனது, அதே மாதிரி நம்ம கோவையில் நடந்த குண்டுபிடிப்பு, இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இணைச்சு பார்த்தேங்க அப்படின்னு சொன்னா, எப்படி நாடு முழுவதும் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டு, ஒரு ட்ரெயின்ட் அண்ட் என்ட்ரென்ச்ட் ஒரு மிலிட்டன்ட் ஃபோர்ஸ் தயாராகி இருக்கிறது இங்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். அதனால ஏதோ நீங்க பார்டர்ல மட்டும் நமக்கு பாதுகாப்பை உறுதி செய்தால் போதாது, இந்த மாதிரி நாட்டுக்குள்ள கலவரம் செய்வதற்கு தயார் நிலையிலும் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிஏஏ வச்சப்பதான் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்த நேரத்துல கலவரம் நடந்தது. எப்படியெல்லாம் அங்க வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க, போலீஸ்காரங்களுக்கு கூட உள்ள போக முடியாத அளவுக்கு நடந்ததை பார்த்தோம். நம்ம ஊர்ல ஆம்பூர்ல ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு கலவரம் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு 2 கிலோமீட்டர் போலீஸ் ஸ்டேஷனை போட்டுவிட்டு போலீஸ்காரங்க ஓடினாங்க. பாவம் பெண் காவலர்கள்லாம் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கூட நமக்கு ஆம்பூர்ல நடந்துச்சு. இதே மாதிரி பல ஊர்ல நடக்கும்போது, இப்போ நூல நடந்தது ஹரியானால. ஸோ அந்த நூல நடக்கும்போது இதுக்கு நாங்க ஏற்கனவே தயாராக இருந்தோம்னு சொல்லி இங்க பேர் காஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துலுக்கன், அதை நம்ம ஊர்ல வீடியோல அதை பெருமைப்பட பேசவும் செய்தான். ஆமா, அதுதான் இந்த காஸ்மீர் சொல்லும் போது நூலை நாங்க தயாராக இருந்தோம் இந்த மாதிரி ஒண்ணுக்காக, அது ஏற்கனவே அந்த முல்லா சொல்லித்தான் எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னு இவன் இங்க பெருமையாக பேசினதை நம்ம பார்த்தோம். அப்ப இந்த மாதிரியான கலவரங்கள் எல்லாத்துலயுமே தயார் நிலையில் எல்லா பகுதிகளும் இருந்து கொண்டிருக்கிறதுங்கக்கூடியதை மேல உறுதிப்படுத்துறது இந்த சம்பவங்கள். அப்ப இதை சரி பண்றதுக்கு இப்ப என்ன நடவடிக்கை எடுக்க? இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், இப்ப இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு அவர் தானே பொறுப்பு. ஆமா, நிச்சயமாக. ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள அவங்க இது மாநிலத்தின் கடமையான, இப்ப பெங்கால்ல ஏன் கலவரத்தை பண்ணல? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த கலவரத்தை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். அப்ப ஒவ்வொரு இடத்துல அந்தந்த மாநில அரசே பண்ணோம்னா இப்ப இவர் எதுக்கு உள்துறை அமைச்சராக இருக்கணுங்கிற அடுத்த கேள்வி நமக்கு வரும்ல. சோ அதுக்கு மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குல்ல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சரியாக செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால இன்னைக்கு நடந்திருக்கிறதுங்கக்கூடியது ஒரு கர்டன் ரைஸ். தபார நான் இப்படி பண்ணி காட்டியிருக்கோம். அதனால உலக நாடுகள் எல்லாம், முஸ்லிம் நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து நாளைக்கு நீங்க வேற நாடுகளுக்கு எதிராக ஜிகாத் அறிவித்தால் உள்ளூர்ல இருக்கக்கூடிய துலுக்கர்கள் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், இந்த அறிவிப்பை மறைமுகமாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது சாதாரணமான ஒரு சம்பவமாக, ஒரு தனிப்பட்ட சம்பவமாக, ஏதோ ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இவன் செய்தான், அப்படி செய்தான்னா அவன் இப்படியா பீரங்கி வச்சு தயாரிச்சா பண்ணியிருப்பான். அப்ப எதுக்கு பீரங்கி தயார் பண்ணா?
அப்ப பீரங்கி தயார் பண்ற டெக்னாலஜி இவனுக்கு எப்படி தெரியும்? அடுத்த கேள்வி எல்லாம் வருது இல்ல. அப்ப யூ ஆர் ட்ரெயின்ட் அண்ட் யூ ஹேவ் எவ்ரிதிங் வித் யூ அண்ட் எவ்ரிதிங், ஆல் ஸ்டாக்ஸ் ஆர் ரெடி அப்படின்னு சொன்னா எதற்காக நீ இதை வச்சிருக்கேன்னு அடுத்த கேள்வி வரும்ல. நிச்சயமா. இப்ப பாருங்க, நம்ம ஊர்ல கம்பத்துல கஸ்வாயி ஹிந்த பத்தி இங்க ஒருத்தன் பேசினான். யாரு? நம்ம பெரிய குளத்துல உஸ்தாத் பீர் முகமது பேசுறா. அப்படி இதே கஸ்வாயி ஹிந்த சல்மான் அசாரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படி வடக்க. இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்த கஸ்வாயி ஹிந்த பத்தி பேசக்கூடிய பேச்சுக்கள் அதிகமாயிருக்கு. இப்ப இந்த சண்டை வரும்போது, இப்ப சமீபத்துல கூட ஜைனுலாப்தீன் பேசும்போது ஷியா சுன்னின்லாம் யாரும் இப்ப பார்க்காதீங்க, இப்ப எல்லாத்துக்கும் நம்ம ஒன்னாக சண்டை போடணும். யாரு? நம்ம ஜைனுலாப்தீனுக்குள்ள ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த போரை பயன்படுத்தி உலகம் முழுவதும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டால் உலகத்தை நம்ம ஆட்டி படைக்கலாம் கூடிய திட்டம் இதன் பின்னணியில் இருக்கிறது. நம்ம ஊர்ல நடந்த ஒவ்வொரு போராட்டம், இந்த ஈரானுக்கு வேண்டிய போராட்டம் வரும்போது இந்த விஷயத்தை நான் அப்ப இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இதை முதல்லயே இதை நீங்க தடுத்து பண்ணியிருந்தீங்கன்னு இன்னைக்கு இது நடந்திருக்காது. அதனால நான் என்னை பொறுத்தளவுல இட்ஸ் an invitation or it is a declaration that we are prepared. ரெண்டுல ஏதோ ஒன்னா தான் இருக்கணும். அதனால ஈரானுக்காக இங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள், இதுக்காக இங்க நடக்கக்கூடிய ஆட்சேர்ப்புகள், இது எல்லாமே இந்த சம்பவத்தின் இதையும் சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா இது they are announcing that we are prepared for a war. இதைத்தான் இது காட்டுகிறது. இது ஒரு ஆபத்தான விஷயமாக நான் பார்க்கிறேன். நன்றி சார். வணக்கம் அம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.